ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காளான் தான், ரோட் சைட் காளான். வாங்க, எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ காளானை வந்து நம்ம நல்லதாக பால் மாதிரி உருட்டி உருட்டி போட போகிறோம். பக்கோடா மாதிரி போட்டுக்கணும். பார்த்தீங்களா, ஆச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகணும் கைஸ், டீப் ஃப்ரை. பார்த்தீங்களா இந்த குட்டி பண்ணைய, பார்த்தீங்களா கைஸ், சூப்பராக இருக்குது. பார்க்கவே அப்படியே எடுத்து சாப்பிட்லான்னு தோணுது. இன்னும் நிறையா இருக்குது, எல்லாம் புட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக. சூப்பராக இருக்குது காய்ஸ். டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது காய்ஸ். டேஸ்டியாக இருக்குது பார்க்கவே. வா, அப்படியே சாப்பிட்லான்னு தோணுது. நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு மூடு வச்சு காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா கைஸ்? அப்படிதான் கைஸ், நல்லாயிருக்கும். பார்க்கும் போதே எச்சு ஊற்றுதா கைஸ். மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இதுதான் எங்களோட தோட்டம் எப்படி இருக்குது என்று. இந்த குட்டி பையனை பார்த்தீங்களா, உட்காந்துக்கிட்டு எப்படா சோறு போடுவாங்க அப்படின்னு உட்காந்துட்ருக்கான். வாங்க ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். பார்த்தீங்களா நெருப்பு. வாவ், சூப்பராக இருக்குது கைஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா கைஸ், இதுவும் என்ன அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். நல்லா கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 கொத்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். கருவேப்பிலையை நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி விடணும் கைஸ். நல்லா வந்து கலர். அப்புறம் வெங்காயம் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஆட் பண்ணலாம், அது நல்லா கண்ணாடி பதம் வரணும். அப்புறம் மஞ்சள், கரம் மசாலா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தேவையானது, ரொம்ப போடாதீங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எனக்கு வேணா நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் போட்டு முன்னாடியே ஆட் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா வந்து இதை வதக்கணும். நல்லா வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு 2 டொமேட்டோ வந்து கட் பண்ணி டொமேட்டோவை வந்து அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி டொமேட்டோ அரைச்சி வந்து அதையும் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி மாதம் போனதுக்கப்புறம் கைஸ் அதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணி அப்புறம் கார்ன்ஃப்ளவர்லாம் வந்து தண்ணியில் ஊற்றி அதை நல்லா வந்து கூட ஆட் இந்த மாதிரி வாட்டர் மாதிரி இருந்தால் அதை ஊற்றணும். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். வாட்டர் ஆட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி பண்ணணும். பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும், அப்புறம் எடுத்துடலாம். நம்ம கார்ன் ரெடி. வாங்க எடுத்து சாப்பிடலாம். இஸ் ரெடி. சூப்பரான காளான். காளான் சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.